பகுதியில் நான் கர்த்தர் ஆண்டவர் அறியாமல் இருக்கும்போது மனமயக்கம் போதப்பட இருந்து கடந்து வந்தேன். எனக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துவிட்டது. கர்த்தர் என் அதிசயங்களை காண செய்வதில் மிக 7-10 சொன்னது போல ஜீவன வசனத்தை நாமத்தபடி பாதுகாத்து வேலை எடுத்து மகனே உன்னுடைய ஹார்ட் அட்டாக் வராது, கத்தரே பாடு, உன் சக்கரையே வராது என்று ஆராதித்து பாடு, உன் ஹார்ட் அட்டாக் வராது. வெளியேறப்பட்ட கர்த்தருடைய ஜீவனில் பாட்டு ஒன்று இருக்குது. ஹல்லேலூயா. நான் தேவனை துதிக்கும் போது, தேவனை ஆராதிக்கும் போது என்னுடைய அந்த இருதய நோய் எதுவுமே வராதற்கு தேவன் கர்த்தர் என் மனமாறி தேவன் கர்த்தரை தொழுது கொண்டு கர்த்தருக்காக ஊழியம் செய்ய, கர்த்தர் நாமத்தின் செஞ்சி பகுதி இந்த கிராமத்தில் ஊழியம் செய்ய, கர்த்தருடைய நாமத்தின் இடத்தில் ஊழியம் செய்ய, கர்த்தருடைய என்னுடைய சாட்சி கர்த்தர் வெளியேறப்பட்ட புனிதமாடிய பொறுப்பாக அர்ப்பணத்தை ஒப்புக் கொடுக்க நீங்கள் எல்லாம் சாட்சியை கேட்டு எல்லோரும் மனமயக்கம் போதப்படும் என்ன தொட்ட என் தேவன் இங்க இருக்கிற ஆண்களும் எல்லோரும் மனமயக்க போதப்பட வெளியாகவும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கவும், பெரியவர்கள் சிறியன் கீழ்ப்படிந்திருக்கவும், மனையமார் கீழ்ப்படிந்திருக்கவும், தாய் தந்தை கனப்படுத்தி கூட இருக்கவும் உங்களால் இந்த தேவன கர்த்தரை வெளியேறப்பட்ட சாட்சியை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளிருக்கிறார். கிருபைக்காக ஸ்தோத்திரியா. என் கிருபை உங்களுக்கு போதும். வெளியேறப்பட்ட கண்களில் கவனிக்கிற ஒவ்வொருவரையும் கண்கள் கிருபை கிடைத்தது என்று யாத்திரா 33:14 சொன்னது போல அவருடைய சமூகம் முன்பாக சொல்லும். அதே யாத்திரா 33:14 சொன்னது போல யாத்திரா முன்பாக சென்று அவருடைய சம்பவம் முன்பாக வெளியேறப்பட்ட சாட்சியை தேவன கர்த்தர் ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சாட்சி ஆசீர்வாத ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நல்ல சாட்சி. இன்னும் நிறைய சாட்சிகள் இருக்கு. கர்த்தர் தாமே ஒவ்வொரு ஆசீர்வதிப்பார். கேட்டவங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தின் தேவன் உங்களை நடத்துவார். ஆமென், ஆமென். நம்ம தொடர்ந்து அண்ணன் போயிட்டு அருகாவூர் கிராமத்தில்